ஸ்ரீஜா, புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க. உங்களோட இந்த கவனிப்பை கொஞ்சம் அவங்களுக்கும் காட்டுங்க. ஏன்யா, அவளை இப்பதான் நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ வேற ஏன் கொஞ்சம் பேசாம இரு. ஐயோ, அதுக்குல்ல பாட்டி. ஸ்ரீஜா பரிமாறினா பசி இல்லாத ஆளுக்கு கூட பசி வரும்னு அவங்க அப்பா தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதான் பிரீத்தி வேற பசிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா, அதான் ஸ்ரீஜா பரிமாறினா நல்லா சாப்பிடுவாள்ல. அம்மாடி ஸ்ரீஜா, பிரீத்திக்கு நீயே வந்து பரிமாறு வா. என்ன ஸ்ரீஜா முழிக்கிற? போ, பாட்டி சொல்றாங்கல்ல. போ. பிரீத்தி, இத பார், நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஓகே? சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க. பாப்பா, பிரீத்திக்கு இன்னொரு இட்லி வை. என்னது பாப்பாவா? நான் பீப்பான்னு கூட சொல்லுவேன். ஏண்டி செல்லம் டார்லிங்னு கூப்பிடுறதுக்கு நீ என்ன பொண்டாட்டியா? போடி. அடங்குடே. ஹே, நீ ரொம்ப ஓவரா போற. நான் இன்னும் அலப்பறைய ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஆந்த மாதிரி அலற. இப்ப பாரு அலப்பறைய. நீ ஏன் கஷ்டப்படுற? நான் ஊட்டி விடுறேன். காட்டு. கடுப்பேத்துறீங்கல்ல? ரெண்டு பேரும் இதுக்கு பதிலுக்கு பதில் அனுபவிக்க தான் போறீங்க. அந்த லூஸ் அப்படிதான் பேசும். நீ சாப்பிடு. மேடம், விக்ரம் சார் இருக்காரா? இருக்காரு. நீங்க? நான் ராயல் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வரேன் மேடம். சாருக்கு சர்ப்ரைஸா ஒரு நியூஸ் சொல்லணும். கொஞ்சம் அவரை பார்க்க முடியுமா? கொஞ்சம் இருங்க. ஓகே மேடம். வாங்க. சரிங்க மேடம். வாங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். வணக்கம் மேடம். யோ, வணக்கம் வச்சு நீ எங்களை காட்டி கொடுத்துருவ போல. நல்ல வேலை யாரும் பார்க்கல. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். அது அப்படியே ஒண்ணு விடாம சொல்லணும். அதெல்லாம் சொல்லல மேடம். அத சொன்னா மட்டும் போதாது. நாங்க சொன்ன மாதிரி நடக்கிற எல்லா போட்டியிலையும் ஸ்ரீஜா மட்டும் தான் வின் பண்ணணும். பண்ணிடலாம் மேடம். எதை கேட்டாலும் பண்ணிடலாம், செஞ்சிடலாம்னு சொல்ற. எதுவும் நடக்காம மட்டும் இருக்கட்டும், உனக்கு இருக்கு.
மேடம் நான் போய் பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன். மேடம் நீங்க சொன்னதெல்லாம் பண்ணிடலாம். ஒருவேளை இது ராயல் ரெஸ்டாரண்ட் ப்ரோக்ராம்ல நம்ம செட்டப் பண்ண ப்ரோக்ராம் தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன். ஒருவேளை கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு பேசின மாதிரி பேமெண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவேன். யோ, பணமா முக்கியம்? நீ நினைக்கிற மாதிரி யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அதை நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன விஷயம் மட்டும் நடந்தா பேசின அமௌண்ட்டை விட உனக்கு அதிகமா தரேன். அப்போ ஓகே மேடம். அம்மா வரேன். வணக்கம்மா. வாங்க வாங்க உட்காருங்க. ஹலோ விக்ரம் சார். ஹாய், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. என்னங்க சார்? யார் நீங்க? சார் நான் ராயல் கார்டன் ரெஸ்டாரண்ட் மேனேஜர். நீங்க கூட லாஸ்ட் மந்த் காம்படிஷன்ல வின் பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? ஐயோ, நம்ம பிரீத்தி கூட விளையாடி தானே வின் பண்ணோம். இவன் பாட்டி முன்னாடி மேட்ரு ஓப்பன் பண்ணி நம்மளை மாட்டி விட்டுருவானோ? சார் நாங்க மாசம் மாசம் நடத்துற போட்டியில வின் பண்ற கப்பிள்ஸ் எல்லாரையும் நாங்க நடத்துற ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அங்க ஒரு போட்டி நடத்தி அதுலயும் வின் பண்ற கப்பிள்ஸ்க்கு கிஃப்ட் கொடுத்து ஆனர் பண்ணுவோம். போன மாசம் நீங்க பெஸ்ட் ஜோடியா செலக்ட் ஆனதுனால நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் சார். அதுல நாங்க கண்டிப்பா கலந்துப்போம். அது ஒண்ணும் இல்லம்மா. ஸ்ரீஜா அங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. போன இடத்துல ஆணி மாட்டி பாவம் அவளோட ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு. ஓ, விக்ரம் கிட்டயும் சொல்லாம வெளியில வரதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டாமா. திரும்ப ஸ்ரீஜா. ஏம்மா நீதான் அன்னைக்கு ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சுன்னு பாதியிலே வந்துட்டியே, அப்புறம் எப்படி? அது வந்து பாட்டி, நான் போட்டிலாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது தான் என் ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு. ஓ ஓகே. இல்ல விக்ரம். என்ன விக்ரம், எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? வாயை திறந்து சொல்லு. எனக்கு இதில் கலந்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்பா என்னாச்சு? எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற? இல்லை பாட்டி. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். வின் பண்ற எல்லா கப்பிள்ஸும் வராங்க, நீங்க மட்டும் வரலன்னா நல்லா இருக்காது சார். உங்களுக்காக இல்லாட்டியும் எங்க ரெஸ்டாரண்ட்டுக்காகவாவது வரலாம் சார். அதெல்லாம் விக்ரம் கண்டிப்பா கலந்துப்பான். நீங்க காம்படிஷன் சொன்னீங்கல்ல, என்ன மாதிரி போட்டியெல்லாம் வைப்பீங்க? மேடம் இது ஒன் டே ப்ரோக்ராம் தான் மேடம். ரேம்ப் வாக் தான். லேடிஸ்க்கு தனி ரவுண்டு, ஜென்ஸுக்கு தனி ரவுண்டு, அதே மாதிரி கப்பிள்ஸ்க்கும் தனி ரவுண்டு மேடம். தனித்தனி ரவுண்டுக்கும் தனித்தனி பிரைஸ் இருக்கு மேடம். இதுல உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கலந்துக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், நம்ம பாரம்பரியமான வேட்டி சேலை மட்டும்தான் கட்டிட்டு வரணும். சார் நீங்க சொல்ற மாதிரி நாங்க இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே ஆகல. விக்ரம் அதான் நிச்சயம் ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன சார், எப்படி இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க, நீங்க தாராளமா கலந்துக்கலாம் சார். இன்னைக்கு நைட் 7 o'clock ரெயின்போ ஆடிட்டோரியத்தில் ஃபங்க்ஷன் மேம். எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். விக்ரம் சார் நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். அதெல்லாம் கண்டிப்பா கலந்துக்குவாரு. ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்ப நான் வரேன். சரி. ஸ்ரீஜா, நீ யாரை கேட்டா அதுக்கு ஒத்துக்கிட்ட?
அவங்க கூப்பிட்டா நம்ம போய் தானே ஆகணும் விக்ரம். இதுக்கே கோவப்படுற? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாருங்க பாட்டி. ஏன்பா, அவங்க தான் இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாங்கல்ல. இத பாரு, ஸ்ரீஜாவும் கூப்பிடுறா. போயிட்டு வா ராஜா. அவரு சொல்லிட்டு போறத பார்த்தா ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா இருக்கும் போல. போய்யா, போயிட்டு வாப்பா. பாட்டி நீங்க வரலையா? நான் எதுக்குமா, மத்தவங்க எல்லாரும் வருவாங்க. போயிட்டு வாங்க. பாட்டி நீங்க வராம நாங்க மட்டும் போய் என்ன பண்ண போறோம்? எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு ஸ்ரீஜா. இல்லன்னா நான் வரமாட்டேன் நான் சொல்லுவேன். எனக்காக பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்க பாட்டி. ஓகே, ஈவினிங் ட்ரை பண்றேன். இத பாருங்க, என்னை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. என்னால முடிஞ்சா வரேன், இல்லன்னா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஓகே சரியா? கல்பனா கொஞ்சம் வாமா. வா பிரீத்தி. விக்ரம் ஒரு நிமிஷம். அதுக்குள்ள போனா எப்படி? இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குல்ல. அன்னைக்கு என்ன பார்க்க வச்சு பிரீத்தி கூட ஜோடி போட்டு வெறுப்பேத்தினல, அதுக்கு பதிலா நாளைக்கு நான் பிரீத்திய பார்க்க வச்சு உன் கூட ஜோடி போட போறேன். அதுவும் பாட்டி முன்னாடியே. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு ஏற்பாடு பண்ண அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இங்க பார், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. சும்மா பகல் கனவு கண்டுட்டு இருக்காம இங்க இருந்து கிளம்பு. ஏன் விக்ரம், நீ எங்க வர மாட்டியா? பயந்துட்டியா விக்ரம்? பயம் இருக்கணும். ஏன்னா நான் தான் சொன்னதை செய்யறவளாச்சு. எனக்கு எதுக்குடி பயம்? நீதான் வர இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கியே. இப்ப சொல்றேன், நான் வரேன். ரேம்ப் வாக் போவேன். ஆனா கூட வர போறது நீ இல்ல, பிரீத்தி. பார்க்கலாம் விக்ரம். விக்ரம், ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டியோல வராங்க. அத மறந்து பேசிட்டு இருக்க. வந்தா என்ன இப்போ? பார்ட்டி இருக்கும்போது அவ தான் உன் கூட இருப்பா. அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் பிரீத்தி. அவ எப்படியோ அதை பண்ணிடுவா விக்ரம். பிரீத்தி, பார்ட்டி மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லாரும் இருக்கும் போதே நான் உன் கையில மோதிரம் போட்டேன். அப்படி இருக்கும்போது இதை மட்டும் எப்படி பண்ண விடுவேன்? அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல விக்ரம். இத அவ நினைக்கிற மாதிரியே நடத்திடுவான். என்னால அதெல்லாம் வந்து அங்க பார்க்க முடியாது விக்ரம். மனசு கஷ்டமா இருக்கும். நீயே போயிட்டு வா. பிரீத்தி, பிரீத்தி, அப்படிலாம் நடக்காது பிரீத்தி. நான் தான் சொல்றேன்ல. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். நான் உண்மைங்க. பாஸ். பாஸ் சொல்லுங்க பாஸ். ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன். நான் அதுக்காக கூப்பிடல வீரபாகு. புடிச்சிட்டேன். கெட்டப்பா, என்ன கெட்டப் பாஸ்? அதுவும் இல்ல, நான் சொல்றதை மட்டும் கேளு. என்ன பவித்ரா, இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம். இது ரெடிமா ரெடிமா ரெடிமா. வா, ரெடிமா, சீக்கிரம் வா. ஏன் நீங்க வரல? நான் வரல. நீ எப்போ சொன்ன? அப்ப உங்க துணியை எடுத்து வைக்க வேண்டியதானே? அதான் நாங்க எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அப்ப எங்க துணி யார் எடுத்து வைக்கிறது? உங்களுக்கு இதை விட வேற என்ன வேலை? நாகு, நம்ம துணியெல்லாம் எடுத்து வை. சரிங்க அம்மா. இதுல எது போடட்டும்? இத போட்டுக்கோ செல்லம். சரி. நாகு, ராம்கி கூப்பிட்டு அடிச்சலாம். வர வர மரியாதை தேயுதே. பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி தானே.
அவ சொன்னான்னு என் துணியவே தூக்கி போடுறியா? இன்னும் ஒரு நாள் வச்சுக்கிறேன் இரு. சரோஜா, ஒற்றக்கூடாது சரோஜா. நாம இப்ப பண்ண போற காரியம் இன்னும் 4 வருஷத்துக்கு அவங்க மறக்கவே கூடாது. விடியா, இந்த போட்டியில புருஷன் பொண்டாட்டிக்கான மொத பரிசு நமக்கு தான் கிடைக்கணும். உனக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நம்ம முகரைக்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்களா? பரிசு கொடுக்க மாட்டாங்க. நாம தனியா வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சா கூட உள்ள விட மாட்டாங்க. ஏதோ இந்த குடும்பத்துல இருக்கணும் நம்மள மதிச்சு கூப்பிட்டு இருக்காங்க. இதுல முதல் பரிசு மண்ணாங்கட்டினுச்சு. பாய முட்டை எடுத்து வையா. அதுவும் சரிதான். ஒழுங்கா வைக்க விடு. இன்னுமா நீங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? வாயா. அத்தையை காணோம். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? போலாமா? பாட்டி எல்லாரும் வந்தாச்சு. ஆனா பிரீத்தி மட்டும் வரல. கேட்டா அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றா. அவ வராம இப்படி இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். பிரீத்தி. அம்மா, நீ இன்னும் புறப்படலையா? அது நீங்க எல்லாருமே ஃபேமிலியா போறீங்க, நான் இதுக்கு இடைஞ்சலாம். நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தானே? என்னைக்கு நான் உன்னை பிரிச்சு பார்த்திருக்கேன்? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. வா, என் கூட கிளம்பி வா. இல்லம்மா, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. நாங்க மட்டும் போற மாதிரி இருந்தா பாட்டி என் பிரீத்தி ஒன்னு கூப்பிட போறாங்க. நீ இல்லாம நான் எங்க தனியா போயிருக்கேன்? அதுவும் இல்லாம அங்க ராம் போக் அது இதுன்னு ஜாலியா இருக்கும் போல. நீ இல்லைன்னா நான் போக மாட்டேன் பிரீத்தி. நீ வந்தாதான் நானும் போவேன், இல்லைன்னா நானும் போகல பாட்டி. பாத்தியா, நான் மட்டும் இல்ல, ஸ்ரீஜா கூட நீ வரணும்னு ஆசைப்படுறா. ஆமா பாட்டி, பிரீத்தியை இங்க விட்டுட்டு அங்க என்னால என்ஜாய் பண்ண முடியாது பாட்டி. பிரீத்தி என் கண்ணு முன்னாடியே இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். பிரீத்தி, இப்ப நீ வர போறியா இல்லையா? எனக்கு அங்க வர பிடிக்கல. பிரீத்தி, இப்ப நீ வரலன்னா நானும் போல. மத்தவங்க எல்லாரும் போட்டும். பாட்டி, நீங்களும் போயிட்டு வாங்க. நான் பிரீத்திக்கு துணையா இங்கே இருக்கேன். பாத்தியா, நீங்க 2 பேரும் வரலன்னா நான் மட்டும் எதுக்கு போனோம்? ஓகே, நானும் போல. ஐயோ அம்மா, எனக்காக நீங்க யாரும் போகாம இருக்க வேண்டாம். போயிட்டு வாங்க. அப்ப நீயும் வா. நீ வந்தா போல, இல்லைன்னா வேணாம். நீ வரலன்னா உன்னை விட்டுருவேனா? நீ வரணும்டி. உன்னை வர வச்சு, உன்னை பார்க்க வச்சு, விக்ரம் கூட ஜோடி போட்டு நான் பண்ற அலப்பறைய நீ பார்க்கணும். பார்க்காம தப்பிக்கலான்னு பாக்குறியா? பிரீத்தி, இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, இந்த பாரு, யோசனை பண்ணாம வா. சரிங்கம்மா. குட். உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. ஏன் கார்ல போய் உட்கார வேண்டியதானே? சரி, வாங்க போலாம். கிருபா, ஒரு நிமிஷம். நீ உங்க அம்மா கூட அந்த கார்ல போய் எங்க போங்க. ஏன் நம்ம கூடயே வரட்டும்? இல்ல பாட்டி,
வரமாட்டேன்னு சொன்ன பிரீத்தியே நம்ம கூட்டிட்டு வரோம். அவ தனியா வந்தா அவ்வளவா நல்லா இருக்காது பாட்டி. அவளை நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாமே. சரி. கிருபா அந்த கார்ல ஏறிக்கோ. பிரீத்தி இங்க வா, நம்ம இந்த கார்ல போயிடலாம்.